இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம செய்தியின் பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, நம்மோடு கர்த்தர் இடைபடும்படியாக, ஸ்தோத்திர வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாக, அவருடைய வார்த்தை கணுக்களை மூணையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாய் இருக்கிறது என்பதை நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் நம்ம தொடர்ந்து வேத பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அந்த வார்த்தைக்காக நம்ம ஸ்தோத்திரம் காத்திருந்து நம்ம கேட்கலாம். தேவன் நம்மோடு பேசும்படியாக. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, நீரே எல்லாம் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான அந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொன்ன வேத வசனத்திற்காக நன்றி. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வேளையில் அப்பா அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எதை திருவுளம் பற்ற விரும்புகிறீரோ உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தகுதி இல்லாத என்னையும் கூட தேவ வசனத்தை பிரசங்கிக்கும்படியாய் தகுதிப்படுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததான சபையின் போதகருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்தெடுத்ததான வேத பகுதி சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யார் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறாங்களோ ஸ்தோத்திரம், அவங்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மறைவில் இருக்கிறதான ஒரு மனிதன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, மறு உத்தரவு அருளும் தேவன். அல்லேலூயா. மறு உத்தரவு அருளும் தேவன். இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஜெப குறிப்புகளை நம்ம தேவ சமூகத்தில் முன்வைக்கிறோம். அந்த ஜெப குறிப்புகளுக்கு உண்டான பதிலை நம்ம ஏற்ற வேளையில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்கு, ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தாமதமாகி கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது. அநேக நாட்களாக நம்மளுடைய ஏதோ ஒரு சில ஜெப குறிப்புகளுக்கு அநேக நாட்கள் பதில் வராமலே என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதான ஒரு காரியம், ஸ்தோத்திரம், நான் மறு உத்தரவு அருளும் தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் அளிக்கிறவர். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளை காட்டிலும் விசேஷித்த மாணவர்களாய் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார்.
இருக்கிறார். அப்படி விசேஷித்தமானவர்களாக நம்ம படைத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருள அவர் சர்வ வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எந்தெந்த ஜெப குறிப்புகளுக்கு எந்தெந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபித்து பதில் வராமல் இருக்கிறதோ சோதரம் இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறதான காரியத்திலிருந்து சில நிபந்தனையான காரியங்கள் உண்டு. இதை எல்லாவற்றையும் நம்ம கருத்தாய் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் ஏற்ற நேரத்தில் துரிதமாகவே நம் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லமை படைத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நாகூம் 1:15 வசனம். நாகூம் 1:15 வசனத்தை நம்ம வாசிப்போம். வேதாகமத்தில் வாசிக்கலாம். 1081 பக்கம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த நாகூம் 1:15 வசனத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிறதான தகப்பன் என்பதை நம்ம ஒப்பிட்டு இந்த நாட்களில் இதை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம தியானிக்கலாம். இந்த 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம் துஷ்டன் அப்படிங்கிறதான வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 15வது வசனம் எந்த ஒரு ஸ்தோத்திர ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது என்றால் அசீரிய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அசீரிய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்திற்கு, அதாவது அசீரியர்களுடைய தொழிலே என்ன அப்படின்னா அவர்கள் யுத்தம் செய்து யுத்தத்தில் அநேக இடங்களை ஆக்கிரமித்து தனதாக்கி கொள்வது, இதுதான் இவர்களுடைய ஒரு வேலை. இப்பேற்பட்டதான அசீரியர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மனஸ்தாபம் கிடையாது. அவர்கள் என்ன செய்வாங்க, யுத்தத்தில் சரமாரியாக என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம் எதிரிகளை என்ன செய்வாங்க அப்படின்னா ஆயுதத்தை கொண்டு பயன்படுத்தி அவர்களை கொலை செய்வாங்க. அப்பேற்பட்டதான ஒரு கூட்டத்தார் தான் இந்த அசீரிய கூட்டம், இந்த அசீரிய ராஜ்யம். இந்த அசீரிய ராஜ்யத்தினுடைய பின்னணியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணி எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்தோத்திரம் 1 ராஜாக்கள் இதனுடைய பின்னணி இருக்கிறது. இதை குறித்து நம்ம 2 ராஜாக்கள் இதனுடைய பின்னணி இருக்கிறது. இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ராஜாக்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் திகிலாத் பிளேசர் அப்படிங்கிறதான ஒரு ராஜா, அசீரிய ராஜா. இந்த ராஜா இருக்கும் பொழுது அசீரிய சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப பலமுள்ள ஒரு வல்லமை படைத்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. யாருமே இதை எதிர்த்து என்ன செய்யல, பாரிடல. சோத்திரம் பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து நமக்கு தெரியும். சோத்திரம் எருசலேமுக்கு விரோதமாக 3 முறை யுத்தம் செய்தவர்கள் இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் 3 முறை எருசலேமுக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு, யுத்தம் செய்கிறார். அப்படி வல்லமை படைத்ததான பாபிலோன் ராஜாவையும் முறியடிக்கக்கூடியதான பெலனும் சத்துவமும் இந்த அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அல்லேலூயா. சோத்திரம். இந்த அசீரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இவர்கள் வல்லமை படைத்தவர்களாகவும் சில காலகட்டத்தில் ராஜாக்களை பொறுத்து அவர்களுடைய வல்லமை குறைந்து வீழ்ச்சி அடைந்ததாகவும் என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. திகிலாத் பிளேசர் அப்படிங்கிறதான ஒரு ராஜா இந்த அசீரிய தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது அசீரியருக்கு ராஜாவாக அவர் இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா ஸ்தோத்திரம் இந்த ராஜ்யமானது வல்லமை படைத்த ஒரு ராஜ்யமாக இருக்குது, யாருமே எதிர்க்க முடியல. தொடர்ந்து இவருடைய மரண நாட்கள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா ஸ்தோத்திரம் அடுத்த கட்ட நாட்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சாம்ராஜ்யம் கொஞ்சம் வல்லமை குறைந்ததாக இருந்தது. வல்லமை குறைந்ததாக இருந்து ஸ்தோத்திரம் வீழ்ச்சி அடைந்ததா ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் தாவீது, சாலமோன் இவர்களுடைய ராஜ்யபார காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் இவர்களுடைய அசீரிய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வல்லமை குறைந்ததாக வீழ்ச்சி அடைந்த நிலையில இருந்தது. அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது சல்மனாசேர் அப்படிங்கிறதான ஒரு ராஜா அசீரிய அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சி அடைந்த அந்த சாம்ராஜ்யத்தை மீண்டுமாய் என்ன செய்கிறார் அப்படின்னா கட்டமைக்கிறார். மீண்டுமாய் வல்லமை படைத்த ஒரு சாம்ராஜ்யமாக என்ன செய்கிறார் அப்படின்னா கட்டமைக்கிறாரு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடியதான சூழ்நிலைகளில் இந்த கட்டமைப்பும் இந்த வல்லமையாய் கட்டமைத்ததான் இந்த கட்டமைப்பும் வீழ்ச்சி அடைந்ததாக காணப்படுகிறது. அடுத்த பகுதியாக நம்ம வரும் பொழுது இந்த வல்லமையாக கட்டமைக்கக்கூடியதான இந்த சூழ்நிலைகளில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம், வடக்கு இஸ்ரவேல் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் சோத்திரம் இந்த அசீரியத்திற்கு உட்பட்டு என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க.
பண்றாங்க. சமாரியா தெரியுங்களா? சமாரியா, ஏன் சமாரியா வந்து யூதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு தேசமா இருக்கு அப்படின்னா, யூதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு பட்டணமா இருக்கு அப்படின்னா, வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய தலைநகரம் இந்த சமாரியா. இந்த சமாரியால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த அசீரியர்கள் ஆட்சி செய்கிறதான சூழ்நிலைகளில, ஸ்தோத்திரம், அசீரியர்கள் இந்த வடக்கு இஸ்ரவேலை ஆக்கிரமித்து கொண்டதான இந்த சூழ்நிலைகளில, ஸ்தோத்திரம், இவர்கள் அவர்களுக்கு உட்பட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கப்பம் கட்டுறாங்க. கப்பம் கட்டுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது வரி செலுத்துகிறதான ஒரு சூழ்நிலையில் ஈடுபடுறாங்க. அதே போல ஸ்தோத்திரம், அசீரியர்கள் இருக்கிறதான பெண்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டும் தங்களுக்குள் இருக்கிறதான பெண்களை அசீரியர்கள் கொடுத்தும் இப்படியாக ஸ்தோத்திரம் அசீரியர்கள் கலந்ததான ஒரு பட்டணமாய் இந்த சமாரியா என்ன செஞ்சிச்சு? மாறிடுச்சு. இதனால தான் யூதர்கள் ஒதுக்கப்பட்டதான ஒரு பட்டணமாய் இந்த சமாரியா இருந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், இப்பேற்பட்டதான ஒரு வல்லமை படைத்ததான ராஜ்யமாக இந்த அசீரிய ராஜ்யம் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகளில ஸ்தோத்திரம், இன்னொரு ராஜா வராரு, சனகரிப் ராஜா வராரு. இவர் மூலமாகத்தான் ஸ்தோத்திரம், இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா எருசலேமை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். அதாவது எருசலேம் அப்படிங்கிறது தெற்கு பகுதியில் இருக்குது. வடக்கு பகுதி தாண்டி தான் எங்க போகணும்? வடக்க தாண்டி தான் தெற்கு பகுதிக்கு போகணும். அப்போ வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான ராஜ்யம் இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம். அடுத்த பகுதியில் பார்க்கும்போது அடுத்த தெற்கு பகுதியில் போகும்போது எருசலேம் இருக்கிறது. இப்போ இந்த எருசலேமில் என்ன, எருசலேமை ஆக்கிரமிக்கும்படியாக இப்போ வடக்கு ராஜ்யத்தை ஆக்கிரமித்து விட்டாச்சு. இப்போ எருசலேமை ஆக்கிரமிப்பு செய்யும்படியாக எருசலேமை தனக்கு சொந்தமான ஒரு அசீரியருக்கு சொந்தமான ஒரு பட்டணமாய் மாற்றும்படியாக இவர்கள் எத்தனைக்கும் பொழுதுதான் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன அப்படின்னு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், அன்று ராத்திரியில், அதாவது எருசலேமை இவர்கள் முற்றுகை போடுவதற்காக நினைக்கக்கூடியதான சூழ்நிலைகளில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். போதும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது இப்போ வந்து இந்த சூழ்நிலையில தான், அதாவது இதனுடைய பின்னணியை நான் சொன்னேன். ஒரு காலகட்டத்தில் வல்லமை படைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வீழ்ச்சி அடைந்தும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. அதனுடைய ராஜாக்களை பொறுத்து தொடர்ந்து ஸ்தோத்திரம், இப்போ கடைசியா சனகரிப் அப்படிங்கிறதான ஒரு ராஜா வந்து அசீரியருக்கு ராஜாவா இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எருசலேமை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்கிறதான, எருசலேமை முற்றுகை போட்டு கைப்பற்ற வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு அவர் வருகிறதான சூழ்நிலைகளில தான் ஸ்தோத்திரம் 35வது வசனம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேர் தூதர்கள் மூலமாக அசீரியர்கள், இவர் யாரை சொல்லுது அப்படின்னா அசீரியர்களை சொல்லுகிறது, அசீரியர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து சனகரிப் என்ன பண்றார், எங்க போய் தங்குறாருன்னு வாசிக்கலாம். அடுத்த வசனம் 36வது வசனம். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். இதுதான் அந்த காரியம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியதான விஷயம், நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறதான அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எருசலேமுக்கு விரோதமாக அசீரிய ராஜாவாகிய சனகரிப் மற்றும் அவனுடைய படை யுத்தம் செய்வதற்காக என்ன செய்கிறது அப்படின்னா எதிர்கொண்டு வரக்கூடியதான் அந்த சூழ்நிலைகளில் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தை வந்து இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். தொடர்ந்து அடுத்த கட்ட ராஜ்யம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எருசலேம் தான் இருக்குது. இந்த எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியதான சூழ்நிலைகளில தான் ஸ்தோத்திரம் எருசலேமை கைப்பற்ற விடாதபடிக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் ஜனங்களை என்ன செஞ்சாரு, பாதுகாத்து கொண்டார். பாதுகாத்து கொள்ளும் பொழுது இதுதான் 15வது வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல வருகிறது. பொதுவா ஸ்தோத்திரம் எதிரிகள் இருக்கக்கூடியதான் அந்த பகுதியில் ஸ்தோத்திரம் சிலர் வேவு பார்ப்பதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கடந்து செல்வாங்க. வேவு பார்ப்பதற்காக மலைகளில் போய் கடந்து செல்வாங்க. ஏனென்றால் மலையின் உச்சியில் இருக்கும் பொழுது தான் மலைக்கு அடுத்த பகுதியில் இருக்கிறதான எதிரிகளுடைய பலன் என்ன, பலவீனம் என்ன என்பதை, அவர்கள் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்பேற்பட்டதான ஒரு நிலையில இவர்கள் மலைகள் மேலே போய் என்ன செய்வாங்க அப்படின்னா வேவு பார்த்துட்டு கடந்து வருவாங்க. ஸ்தோத்திரம் வேவு பார்த்துட்டு கடந்து வரக்கூடியதான சூழ்நிலைகள்
சூழ்நிலைகளில் அன்று ராத்திரியில நம்ம 2 ராஜாக்களை வாசிச்சோம். அன்று ராத்திரியில 1,85,000 அசீரியர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? தூதர்களால் அழிக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். தூதர்கள் மூலமாக இவர்கள் அழிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு நற்செய்தியானது ஸ்தோத்திரம் அந்த இரவு நடக்கும் பொழுது எருசலேமில் அந்த மலையில இருந்து கடந்து வருகிறதான ஸ்தோத்திரம் வேவுக்காரர் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா சமாதானத்தை கூறுகிற வார்த்தையை கொண்டு வராங்க. அசீரியர்கள் அழிக்கப்பட்டு விட்டாங்க. நமக்கு எதிராக எழும்புகிறதான அசீரியர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டு விட்டாங்க. இனி நமக்கு என்னதான்? சமாதானம். குழப்பம் இல்லை, பயம் இல்லை, இனி நமக்கு சமாதானம். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நம்ம 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள். இப்போ இந்த வேவுக்காரர் வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா? ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? என்ன வார்த்தை வருகிறதோ தெரியல. ஸ்தோத்திரம். அவர்கள் அசீரியர்கள் மேற்கொண்டு நம்மளை முற்றுகை போட கடந்து வாரார்களா, அல்லது அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்களா, அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த ஸ்தோத்திரம் மலைகளில் வேவு பார்த்ததான இந்த சமாதானத்தை சுவிசேஷனுடைய கால்கள் எவ்வளவு அருமையா இருக்குன்னு வசனம் சொல்லுது பாருங்க. இவர் மலையிலிருந்து வரும் பொழுது இவருடைய வார்த்தை கேட்பதற்காக எல்லாரும் எப்படி இருப்பாங்க? எதிர்நோக்கி கொண்டு இருப்பாங்க. என்ன நடக்க போகுது, என்ன வார்த்தை சொல்றாரு, என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா 1,85,000 அசீரியர்கள் அந்த இடத்துல அழிக்கப்பட்டு விட்டாங்க, நமக்கு சமாதானம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இதிலிருந்து நம்ம ஜெபத்தின் மூலமாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளும் இதே போல தான் ஸ்தோத்திரம் சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், நம்மளுடைய தேவைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் முன்வைத்து அதனுடைய பதிலை என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம எதிர்நோக்கி கொண்டிருப்போம் இல்லையா? ஸ்தோத்திர. வேவுக்காரருடைய பதிலை அந்த இருக்கிறதான ஜனங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பது போல நமக்கும் சில பதில்களை கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்வோம்? எதிர்நோக்கி கொண்டிருப்போம். இனிமே தான் நம்ம முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இப்படி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலைகளில் நமக்கு நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்ததான ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்க வேண்டும் என்றால், அல்லது பதில் ஏற்ற நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்றால், பதில் தாமதம் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டியதான ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம ஜெபத்திற்கு முன்பாக நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஜெபத்திற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்தின் மத்தியில நாம் காணப்பட வேண்டும். நம்மளுடைய ஜெபம் தேவ சித்தத்தின் மத்தியில இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சப்ஜெக்ட் இதுதான். ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியம். அதுல கற்றுக் கொடுக்கும் பொழுது தேவ சித்தத்தின் மத்தியில இந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான காரியம் என்ன அப்படின்னா, தேவ சித்தத்தின் மத்தியில நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவ சித்தத்தின் மத்தியில நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதாவது இப்போ நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்திற்காக உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளி காண்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் அது நடக்காதது போல இருக்கும், ஆனால் முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இதற்கு ஆதாரமாக ஒரு 2 காரியங்களை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். இப்போ பிலிப் இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி பிலிப் எங்க ஊழியம் செய்தார் அப்படின்னா சமாரியாவில் ஊழியம் செய்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி தொடர்ந்து எருசலேமுக்கு அவர் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா காசா பட்டணத்துக்கு போகிற எங்க போக சொல்றாரு? வனாந்திர மார்க்கமாய் போ அப்படின்னு சொல்றாரு. வனாந்திரம் அப்படிங்கிறது ஒரு வறண்ட ஒரு பகுதி.
வனாந்தரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில வெறுமையான ஒரு பகுதி. சோத்திரம். வனாந்தரம் என்பது திருப்தி அடையாத, நிறைவுக்குள்ளாக நடத்தப்படாத ஒரு பகுதி. ஆனால் இந்த இடத்துல பிலிப்புவை கர்த்தர் எங்க போக சொல்றாரு அப்படின்னா, வனாந்தரத்திற்கு என்ன செய்ய சொல்றாரு? போக சொல்றாரு. வனாந்திர மார்க்கமாய் போக சொல்றாரு. இது தேவனுடைய சித்தம். பிலிப்புவின் மேல தேவனுடைய சித்தமா என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில அதே போலதான். இன்னைக்கு நம்ம வனாந்திரமான பாதையில இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிறைவற்ற சூழ்நிலைகளில் இருக்கிறதா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்திரத்தின் பாதையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோதனம். இவர் ஊழியம் செய்ததான இந்த 8ஆம் அதிகாரத்தில் எந்தெந்த பட்டணத்திலலாம் ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 26வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர இடத்துல என்ன செய்ய சொல்றாரு? கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்றாரு. அதே போல 8ஆம் அதிகாரத்தின் முதல் தொடர்ச்சியான வசனங்களை வாசிக்கும் பொழுது, இதற்கு முன்பாக சமாரியாவில் இவர் ஊழியம் செய்கிறாங்க. சமாரியா என்பது முன் சொன்னது போலவே யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டதான ஒரு பட்டணம் தான் இந்த சமாரியா. இப்படி புறக்கணிக்கப்பட்டதான ஒரு சமாரியாவில் என்ன செய்ய சொல்றாரு? கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்றாரு. அதே போல காசா, இந்த காசா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெலிஸ்தியர்கள் நிரம்பினதான ஒரு பட்டணம். தொடர்ந்து 40வது வசனத்தை வாசிங்களேன். இன்னும் 2 பட்டணத்துல அவங்க ஊழியம் செய்யறாங்க. 40வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். இதுல நம்ம பார்க்கும் பொழுது சகல பட்டணங்கள் என்று நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதான பட்டணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சமாரியா, காசா, ஆசோத், செசரியா, இந்த 4 பட்டணங்கள். இப்போ சமாரியா என்பது யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டதான ஒரு பட்டணம். காசா, ஆசோத், இந்த செசரியா இது பெலிஸ்தியர்கள் நிரம்பினதான ஒரு பட்டணம். பெலிஸ்தியர்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க. பெலிஸ்தியர்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எதிரானவங்க. எருசலேம் ராஜ்யத்திற்கு என்ன செஞ்சவங்க? எருசலேமுக்கு விரோதமாக இருக்கிறவங்க தான் இந்த பெலிஸ்தியர்கள். அல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேலில சவுல் என்கிறதான ராஜா தோன்றப்படுவதற்கு காரணமா இருந்ததான எதிரிகள் யார் அப்படின்னா இந்த பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு வரும் பொழுதுதான், இப்படி எதிராக வரும் பொழுதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டாங்கன்னா அந்த ராஜாவுக்கு கீழே சில படைகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம என்ன செய்யப்படலாம்? பாதுகாக்கப்படலாம். பெலிஸ்தியர்கள் நமக்கு விரோதமாக வருகிறார்கள் என்கிறதான எண்ணத்துல தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துல சவுல் என்கிறதான ராஜா தோன்றப்பட்டார். அப்போ ராஜா தோன்றப்படுவதற்கு முக்கியமாக காரணமா இருந்ததான எதிரிகள் இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்துல. அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிறவங்க தான் இந்த பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் நிரம்பினதான இந்த பட்டணத்துல தாவீது கூட கோலியாத்தை முறியடிக்கிறார். சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது சவுலுக்கு எதிராக கோலியாத்தை வர்றாரு. யாராவது என்கிட்ட போட்டியிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உங்களில் பலமுள்ளவன் யாராவது என்கிட்ட போட்டியிடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ தாவீது என்ன செய்கிறார்? கோலியாத்தை முறியடிக்கிறார். அந்த கோலியாத் யாரு? அவன் ஒரு பெலிஸ்தியன். ஸ்தோத்திரம். இப்படியாக பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த பெலிஸ்தியர்கள் மத்தியிலேயே கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு? ஊழியத்தை செய்ய சொல்றாரு. இப்ப பாருங்க, வனாந்திர மார்க்கமாய், வனாந்திரத்துல ஜனங்கள் இருப்பாங்களா? வனாந்திரம் என்பது ஜனங்கள் இல்லாத ஒரு பகுதி. ஜனங்கள் இருக்கிற பகுதியில் ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. வனாந்திரத்தில் எந்த ஜனங்கள் இருப்பாங்க? வனாந்திரத்தில் ஜனங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் வனாந்திரத்தில் என்ன செய்ய சொல்றாரு கர்த்தர்? பிலிப்புவை ஊழியம் செய்ய சொல்றாரு. இதுல தேவனுடைய சித்தம் எப்படி நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். யார் வாசித்துக் கொண்டிருந்தா அப்படின்னா, 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தியோப்பிய மந்திரி ஒருவர் ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு என்ன செய்கிறாரு? அவர் இந்த வனாந்திரமா என்ன செய்கிறாரு? கடந்து போறாரு. இப்படி வனாந்திரத்தின் பாதையில கடந்து செல்லும் பொழுது அவர் ஏசாயா என்கிறதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை என்ன செய்கிறாரு? வாசிச்சு கொண்டு இருக்கிறாரு. இதனுடைய அர்த்தம் யாருக்கு தெரியல அப்படின்னா, இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு என்ன செய்யல? தெரியல. எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்படாதவர். சோதனை ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது இவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் என்ன செய்கிறாரு? வாசிக்கிறாரு. இப்படி வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் இவர் வனாந்திர மார்க்கமாய் எருசலேமில் இருந்து மீண்டுமாய் எத்தியோப்பிய தேசத்திற்கு கடந்து சென்று கொண்டு இருக்கிறார். இப்படி கடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் இப்போ பிலிப்புவை கர்த்தர் எந்த இடத்துல ஊழியம் செய்ய சொல்றாரு? வனாந்திர மார்க்கமாய் ஊழியம் செய்ய சொல்றாரு. இப்போ வனாந்திரத்துல போகும் பொழுது இந்த எத்தியோப்பிய மந்திரை இந்த பிலிப்பு என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார்.
சந்திக்கிறார் என்று சொல்வதை விட கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு, அங்க போகிற அந்த ரதத்தின் மேல இருக்கிறதான எத்தியோப்பிய மந்திரியை நீங்க என்ன செய்யணும், அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்தில் இருக்கிறதான மந்திரியை சந்தி அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஆவியானவர் ஏவி சொல்றாரு. தொடர்ந்து ஸ்தோத்திரம், இந்த ரதத்தின் மேல் இருக்கிறதான அந்த எத்தியோப்பிய மந்திரியிடம் அவர் சந்திக்கும் பொழுது அவர் வாசிக்கிறதான அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய விளக்கத்தை யார் சொல்றா, இந்த பிலிப்பு சொல்றாரு. இந்த பிலிப்பு சொன்னதுக்கு அப்புறமா ஸ்தோத்திரம் அதனுடைய காரியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மேசியாவினுடைய வருகை குறித்தும் அவர் நமக்காக ஸ்தோத்திரம் மரிக்கிறதான காரியங்களை குறித்து, நமக்காக உயிர் தெழுகிற காரியங்களை குறித்தும் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கும். ஸ்தோத்திரம் இதையெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாயிருச்சு. எத்தியோப்பிய மந்திரிக்கு ஒரு மனமாற்றம் உண்டாயிருச்சு. என்ன நடக்குது அப்படின்னா 37வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி 38வது வசனத்தை வாசிப்போம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் இந்த எத்தியோப்பிய மந்திரி. ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை முழுமையாக விசுவாசித்து இருதயத்தில் அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம் பாருங்க, வனாந்தரத்துல கர்த்தர் போக சொன்னதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த இடத்துல எத்தியோப்பிய மந்திரி வருவாரு, அந்த மந்திரியை இவர் சந்திக்கணும். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிப்பாரு, அதனுடைய விளக்கத்தை இவர் சொல்லணும். விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறமா இவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இது தேவனுடைய சித்தமா இருந்தது, தேவனுடைய முன்குறித்தலா இருந்தது. இந்த முன்குறித்தல் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வனாந்தரமான இடத்துல நிறைவேற்றப்படுகிறது. ஆக வனாந்தரம் என்பது அது ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறது. பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறது என்றால் ஸ்தோத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது தேவனுக்கு சித்தம் இல்லாத பாதை போல அப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. தேவனுக்கு சித்தமுள்ள பாதை ஒரு வனாந்தரமான பாதையாக இருக்குமே என்றால் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காகத்தான் வனாந்தரமான பாதை என்ன செய்திருப்பார், அனுமதித்திருப்பார். ஸ்தோத்திரம் தொடர்ந்து மோசேயினுடைய வாழ்க்கையில குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மோசேயின் வாழ்க்கையில இருந்து தேவ சித்தம் நிறைவேறுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இப்ப என்ன நடக்கு அப்படின்னா ஸ்தோத்திரம் மோசே மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா எகிப்துல இவர் இருக்கும் பொழுது ஒரு எபிரேயன் எகிப்தியன் எபிரேயனை என்ன செய்கிறாரு, அடிக்கிறார். இதை பார்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் பார்க்குறாரு. யாருமே இல்லைன்ன உடனே இந்த மோசே என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த எகிப்தியனை கொன்று போட்டு மணலில் என்ன செஞ்சிட்டாரு, புதைச்சிட்டாரு. இது யாருக்குமே தெரியலன்னு நினைக்கும் பொழுது எப்படியோ ஒரு வழி அந்த காரியம் தெரிய வந்துருச்சு, ராஜாவுக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ ஸ்தோத்திரம் இந்த ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா ஸ்தோத்திரம் எகிப்தின் ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார். இப்படி மோசேக்கு விரோதமாக எழும்பும் பொழுது மோசே எப்படி எகிப்தின் ராஜா என்ன செஞ்சிருவாரு, கொலை செஞ்சிருவார் என்கிறதான எண்ணத்துல அவர் என்ன செய்கிறார், மீதியான் தேசத்திற்கு தப்பி ஓடுறாரு. இப்போ மீதியான் தேசத்திற்கு அவர் ஓடும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன். மோசேயை கர்த்தர் எங்க போக சொல்றாரு, எகிப்துக்கு என்ன செய்ய சொல்றாரு, பார்வோன் இடத்திற்கு எகிப்துக்கு போக சொல்றாரு. ஆல்ரெடி இவர் எங்க இருந்து தப்பி வந்திருக்கிறாரு, பார்வோனிடத்திலிருந்து தான் என்ன செய்திருக்கிறாரு, தப்பி வந்திருக்கிறாரு. பார்வோனிடத்திலிருந்து தப்பி வந்ததான இவரை மீண்டுமா எங்க போக சொல்றாரு, பார்வோனிடத்துக்கே போக சொல்றாரு. அங்க நம்ம பார்த்தோம் பிலிப்பு வாழ்க்கையில யாருமே வனாந்தரத்துல இருக்க மாட்டாங்க, அங்க என்ன செய்ய சொல்றாரு, ஆண்டவர் போக சொல்றாரு. இங்க எதிரிகள் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி வந்தாச்சு, எப்படியோ தப்பிச்சு மீதியான தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததான மோசையை மீண்டுமாய் அந்த எதிரி இருக்கிறதான பகுதிக்கு என்ன செய்ய சொல்றாரு, போக சொல்றாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் எல்லாமே எதிரானதாகவே தெரியும்.
நம்ம வாழ்க்கையில் எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? எதிரானதாகவே தான் தெரியும். ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆரம்பம் எதிரானதாகத்தான் தெரியும். வனாந்திரம் என்பது ஸ்தோத்திரம், என்னப்பா ஒரு ஜனங்களே இல்லாத பகுதியில் ஊழியம் செஞ்சு எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? ஆரம்பத்தில் எதிரானதாகத்தான் தெரியும். ஆனால் தேவ சித்தம் என்ன? எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் எதிரானதாகத்தான் தெரியும். எதிரியா இருக்கிறாரு பார்வோன். அந்த எதிரிக்கிட்டேயே போய் என்ன சொல்றாரு? ஜனங்களை அழைத்து வர சொல்றாரு. மோசேக்கு எதிரானதாகத்தான் தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்தோத்திரம், தேவ சித்தத்தின் தொடக்கம் எதிரானதாக இருந்தாலும், தேவ சித்தத்தின் தொடர்ச்சி வனாந்திரமாக இருந்தாலும், தேவ சித்தத்தின் முடிவு கானானாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தேவ சித்தத்தின் தொடக்கம் எதிரிகளின் மத்தியில் ஆரம்பிச்சிச்சு. மோசேக்கு எதிரி யாரு? பார்வோன். இந்த சூழ்நிலைகளில் பார்வோன் தான் எதிரி. அப்போ தொடக்கம் எதிரிகளின் மத்தியில் ஆரம்பிச்சிச்சு. தொடர்ச்சி எங்க? வனாந்திரத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திரம், அவங்க வனாந்திரத்தின் பாதையில் தான் என்ன செஞ்சாங்க? கானானை அடைஞ்சாங்க. ஆனால் முடிவு எங்க? கானான். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் தொடக்கத்தை நம்ம பார்க்காம, தொடர்ச்சி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்காம, நமக்குன்னு ஒரு முடிவு ஒன்று இருக்கும். முடிவை நோக்கி நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்கணும். நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், நமக்குன்னு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு நமக்கு நன்மையானதாகவே தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறபடினால், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக நாம் இருக்கிறபடினால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு சொந்த ஜனங்களாய் நாம் இருக்கிறபடினால், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூரணம். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தை குறித்து, தொடர்ச்சியான பாடுகளை குறித்து நமக்கு கலக்கம் தேவையில்லை. சோதனை, இந்த பாடுகளின் முடிவு எப்படி இருக்கிறது? முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடியதான சம்பூரணமான காரியத்தை நினைத்து நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஓட்டத்தை முடிவு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஓடி முடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பிலிப்பின் வாழ்க்கையிலையும் மோசையின் வாழ்க்கையிலையும் நடந்ததான, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியத்தினுடைய டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க? 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பிலிப் எத்தனை வருஷம் வனாந்திரத்தில் ஊழியம் செஞ்சார்? எத்தனை நாட்கள்னு குறிப்பிடப்படலை. சோத்தன் நம்ம யூகிக்கலாம். ஒரு நாள் தான் என்ன செஞ்சிருப்பாரு இல்லையா? ஒரு நாள் தான் என்ன செஞ்சிருப்பாரு? வனாந்திரத்தில் இருந்திருப்பார். அவர் உடனே எங்கே போயிட்டார் அப்படின்னா, சோத்தன் ஆசோத்துக்கும் செசரியாவுக்கும். ஆசோத் அப்படின்னா அஸ்தோத் தான் ஆசோத். இப்போ ஆசோத்துக்கும் செசரியாவுக்கும் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. வனாந்திரத்தில் அவர் ரொம்ப நாள் இல்லை. சோதரன் நம்ம யூகித்து சொல்லலாம், ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கலாம்? வனாந்திரத்தில் இருந்திருக்கலாம். 40 வருஷம் பெருசா, ஒரு நாள் பெருசா? 40 வருஷம் தான் பெருசு. இப்போ வனாந்திரம் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முடியணும், எளிதாக முடியணும், சீக்கிரமாக நம்ம வனாந்திர வாழ்க்கையை கடந்து சென்று சோத்திரம் கானானை நம்ம அடையணும், அல்லது கானானை போல தானே ஆசீர்வாதத்தை, நன்மையான காரியத்தை நம்ம அடையணும். இந்த வனாந்திரமான வாழ்க்கைக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு வரணும். அப்படின்னா நம்ம செயல்பட வேண்டியதான காரியம் என்ன அப்படின்னா, பிலிப்பை கர்த்தர் வனாந்திரத்திற்கு போக சொல்லும் பொழுது பிலிப்பு கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? அல்லேலூயா. பிலிப்பு கீழ்ப்படிஞ்சாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் கர்த்தர் போக சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் போக சொல்றாரு. சோதரன் அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர் ஏவுறாரு, அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ. அந்த எத்தியோப்பிய மந்திரி ரதத்தோடு போறாரு, அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்கோன்னு சொல்றாரு. சோதரன் இவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தர் சொல்கிறதான வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சாரு. பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிற வார்த்தையை உடனே செயல்படுத்தினார். இதில் கீழ்ப்படிதல் பிலிப்புவின் வாழ்க்கையில் இருந்தபடினால வனாந்திரம் ரொம்ப நாள் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சாங்களா? இவர்கள் எனக்கு அரோசிகமாக இருந்தார்கள் அப்படின்னு சங்கீதத்திலையும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் பாதையில் அவங்க கீழ்ப்படியவே இல்லை. வனாந்திரத்தில் சில போதகர்கள்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை சீர்படுத்தினார், வனாந்திரத்தில் உருவாக்கினார். அதுதான் உண்மை. வனாந்திரத்தில் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். வனாந்திரத்தில் கர்த்தர் யார் என்று ஸ்தோத்திரம், அந்த இடத்துல கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துவதை அவர்கள் பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் அவர்கள் சீர்படுத்தப்பட்டார்கள், ஸ்திரப்படுத்தப்பட்டார்கள், கர்த்தருக்குள் அவர்கள் உருவாக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் கீழ்ப்படிந்தார்களே. ஆனால் ஒருவேளை அவர்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை கொஞ்ச நாள்லேயே இருந்திருக்கும். ஏனென்றால் வனாந்திரம் என்பது சுற்றி தான் என்ன செஞ்சார்?
ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 40 வருஷம் சுற்றி தான் என்ன செஞ்சாரு? கானானை அடைய வச்சாரு. சோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவன் வந்து பாருங்க, செங்கடலை 2ஆக பிளந்தவர், யோர்தானை 2ஆக பிரித்தவர், எரிகோவின் தடைகளை எல்லாம் உடைச்சவர். இப்படி செய்ய முடிஞ்சவர் எளிதாக கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக முடியுமா? முடியாதா? எளிதாக கொண்டு போக முடியும். ஷார்ட்கட் இருக்கு, கானான் தேசத்திற்கு போறதற்கு ஷார்ட்கட் இருக்கு. ஆனா ஷார்ட்கட்ல போக விடல, சுற்றி போக வச்சார். வனாந்தரமான வாழ்க்கை 40 வருஷம் இருந்துச்சு. காரணம், அவங்க கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா இருந்தபடினால. சோத்திரம். வனாந்தரத்தில் கர்த்தர் உருவாக்கினார். இன்னைக்கு சோத்திரம், இதிலிருந்து இந்த ஒப்பீடுதலிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தின் மத்தியில தேவ நோக்கம் ஒன்று உண்டு. வனாந்திரத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். வனாந்திரத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார். வனாந்திரத்தின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்கச் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தருளி ஸ்தோத்திரம் தம்முடைய மகிமை விளங்கச் செய்ததான தகப்பன் வனாந்திரத்தில் மத்தியிலையும் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்கச் செய்வார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினது போல வனாந்திரத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். பாசிட்டிவான சூழ்நிலைகளில் மாத்திரம் நம்மை நடத்துகிற தேவன் அல்ல, நெகட்டிவான சூழ்நிலைகளிலேயும் நம்மை நடத்துவார். ஏனென்றால் இதுவரைக்கும் எல்லாம் இருந்து நம்ம நடத்தப்பட்டோமா? சோத்திரம். நெருக்கடியின் மத்தியில் நம்ம நடத்தப்பட்டோமா? எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், இன்னல்கள், பொருளாதார குறைபாடுகள், தேவையின் நெருக்கடிகள், இப்படி நிறைய என்ன செஞ்சலாம், சொல்லிட்டே போகலாம். இதன் மத்தியில் தான் என்ன செய்யப்பட்டோம்? நம்ம நடத்தப்பட்டோம். இதன் மத்தியில் யார் நம்மை நடத்தினார்? கர்த்தர் நம்மை நடத்தினார். அப்போ வனாந்திரத்திலே கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த போராட்டத்திற்கு எப்போ முடிவு? இந்த வனாந்திரமான வாழ்க்கைக்கு எப்போ முடிவு? இந்த ஸ்தோத்திரம் தேவைகளின் நெருக்கடியின் பாதைக்கு எப்போ முடிவு? இந்த வெறுமைக்கு எப்போ முடிவு? இந்த நிறைவேற்ற காரியத்திற்கு எப்போ முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கோ அவர் சொல்லுகிறதான விஷயத்திற்கு உடனே நம்ம கீழ்ப்படுகிறோமோ, ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தும் பொழுது அதற்கு இசைந்து நம்ம உடனே நம்ம செயல்படுகிறோமோ, நிச்சயமாகவே இந்த வனாந்திரமான வாழ்க்கைக்கு சீக்கிரத்திலே ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. சோதர். நமக்கு முடிவு வேணுமா? வனாந்தரமான வாழ்க்கைக்கு முடிவு வேணுமா? சோதர். இன்னைக்கு நம்ம ஆவியானவர் ஏவுகிறதான வார்த்தையை நம்ம நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் நீர் சொல்லுகிறதான எல்லா வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. சோதர். இன்னைக்கு நம்ம கேட்டதான இந்த தேவ செய்தியை நம்ம கேட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து உடனே நம்ம செயல்படுத்தணும். கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்றதான வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும். அப்போஸ்தலர்கள், சீசர்கள்லாம் என்ன பண்ணாங்க? உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பந்தி இருக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சீசர்கள் கேள்வி கேட்டாங்களா? ஏசப்பா 5 அப்போ 2 மீனை வச்சு எத்தனை பேருக்கு என்ன செய்ய முடியும், போசிக்க முடியும்னு கேள்வி கேட்டாங்களா? இல்லை, உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிஞ்சதுனால வனாந்திரத்தில் ஜனங்கள் எல்லாரும் போஷிக்கப்பட்டாங்க. மீதியான கூடை நிறைய எடுக்கப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு நம்ம உடனே கீழ்ப்படியணும். அது நமக்கு எதிரானதாக இருந்தாலும், ஒரு லாஜிக்கே இல்லாதது போல இருந்தாலும், கர்த்தர் சொல்லிட்டாரா உடனே அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறி முடிக்கும். தேவ சித்தம் எப்பொழுது பூரணப்படுகிறதோ அப்பொழுது தான் வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில் மாறும். எப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ சித்தம் பூரணப்பட்டதோ அப்பொழுதுதான் வனாந்தரமான வாழ்க்கை மாறுச்சு. இப்போ பிலிப்பை குறித்து நம்ம நம்ம பார்க்கும் பொழுது எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறமே என்ன செய்யப்பட்டாரு? அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இப்போ பாருங்க 39வது வசனத்துல தண்ணீரிலிருந்து இவங்க கரை ஏறிட்டாங்க. சரிங்களா? தேவ சித்தம் அந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. வனாந்திரத்தில் தேவ சித்தம் முடிஞ்சிருச்சுன்னா தேவ சித்தம் நிறைவேறிடுச்சு. இந்த எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்படணும், இவர் ஞானஸ்நானம் எடுக்கணும். இது தேவ சித்தம். இந்த சித்தம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. நிறைவேறினதற்கு அப்புறமா இவர் கரை ஏறதற்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிட்டாரு?
கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். எங்கே விட்டார்? 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆசோத்திலே காணப்பட்டு அப்படின்னு வசனம் இருக்கும். ஆசோத்திலே காணப்பட்டு அப்படின்னு வசனம் இருக்கும். ஆசோத் அப்படிங்கிறது அஸ்தோத்தும் ஆசோத்தும் ஒரே வார்த்தை தான். ஆசோத் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை, இது அஸ்தோத் அப்படிங்கிறது ஒரு எபிரேய வார்த்தை. ரெண்டுமே ஒரே பட்டணத்தை தான் என்ன செய்யும், குறிக்கும். இப்போ உடனே காணப்பட்டு எங்கே காணப்படுறாரு அப்படின்னா இந்த ஆசோத் என்கிறதான இடத்துல என்ன செய்யப்படுறாரு, இவர் காணப்படுறாரு. தேவ சித்தம் எப்பொழுது வனாந்தரத்தில் பூரணப்பட்டதோ, எப்பொழுது வனாந்தரத்தில் பூரணப்பட்டு முடிந்ததோ உடனே அந்த வனாந்தரம் இவரை விட்டு என்ன செஞ்சிருச்சு, நீங்கிருச்சு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ பூரணப்படுகிறதோ சோதனம் அப்பொழுதே வனாந்தரமான வாழ்க்கை நீங்கும், நிச்சயமாகவே நீங்கும். நம்ம விசுவாசிக்கணும், நம்ம தேவ சித்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்ம தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கணும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் சோத்திரம் தொடங்கணும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறணும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் பூரணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவருடைய சித்தம் எதிரானதாக இருந்தாலும் சோத்திரம் தொடர்ச்சியில் அவருடைய சித்தம் வனாந்தரமான பகுதியில் நம்ம சீர்படுத்துவதற்கு ஏதுவானதாக இருந்தாலும் ஆனால் முடிவை கர்த்தர் நமக்கு காணானாகத்தான் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ சித்தத்தின் பாதையில் நம்ம முடிவை நோக்கி இலக்கை நோக்கி நம்ம ஓடுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆக ஃபஸ்ட்டு ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தபடியாக நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா சோதனை என்ன நடக்கணும் அப்படின்னா உடன்படிக்கை முறிக்கப்பட வேண்டும். அதாவது உடன்படிக்கை என்ன செய்யப்பட வேண்டும், முறிக்கப்பட வேண்டும். உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத சில உடன்படிக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் முறிக்கப்படணும். ஏன் ஜெபம் பண்ணும் பொழுது போராட்டங்கள் வருகிறது, ஜெபிக்கும் பொழுது போராட்டம் வருதா? ஈஸியாக ஏன் ஜெபத்திற்கு உண்டான பதிலை என்ன செய்ய முடியல, நம்ம பெற்றுக்கொள்ள முடியல, எளிதாக பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்ட உடனே என்ன செய்யப்படும். ஆனால் நம்ம கேட்குறோமா, ஜெபத்தில் போராடுறோமா? ஜெபத்தில் போராடுகிறோம். ஒரு காரியத்தை கேட்ட உடனே கர்த்தர் நமக்கு தாராரா? போராடி செபித்து நம்ம கிடைக்கப்பெறோம் அப்படின்னா போராடி நம்ம செபித்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஜெபத்திற்கு பதில் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கேட்டுக்கொள்ளும் பொழுதே நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத சில உடன்படிக்கைகள் முறிக்கப்படாமல் இருக்கும். அந்த உடன்படிக்கைகள் முறிக்கப்பட வேண்டுமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக சோத்திரம் நம்ம விக்கிரகங்களை வழங்கி கொண்டு வந்திருப்போம், அதோடு நம்ம உடன்படிக்கை வைக்கிறோம். உடன்படிக்கை அப்படின்னா எதோடு நம்ம தொடர்ச்சியாக ஐக்கியம் வைக்கிறோமோ அதோடு உடன்படிக்கை தானாகவே என்ன செய்யப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று மேலே ஐக்கியம் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உடன்படிக்கை நிகழ்த்தப்படுகிறதா இருக்கிறது. அப்போ சோதனை ரட்சிக்கப்படாததற்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருந்திருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை ட்ரிங்க்ஸுக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்கத்திற்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம். சோதனை தேவனுக்கு பிரியமில்லாத சோத்திரம் விக்கிரங்களை நம்ம வணங்கி கொண்டு வந்திருப்போம். இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளில் தொடர்ச்சியாக நம்ம அதை செய்யும் பொழுது அதோடு ஐக்கியப்படும் பொழுது அதோடு நம்ம உடன்படிக்கை வைத்திருக்கிறோம். இதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை. இந்த தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உடன்படிக்கை முறிக்கப்படாமல் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்காது. இந்த உடன்படிக்கை முறிக்கப்படாமல் இருந்தும் கூட கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கம்யூனியன் சர்வீஸில் என்ன செய்கிறோம், வாசித்து அந்த உடன்படிக்கை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறபடினால போராட்டத்தின் மத்தியில் சோத்திரம் நிறைய தடைகளின் மத்தியில் என்ன செய்கிறோம், ஜெபத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம், பதிலை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உடன்படிக்கை முறிக்கப்பட்டதற்கு அப்புறமா சோத்திரம் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியதான ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதிலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எப்போ உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னா சோத்திரம் நோவா, மோசே இவர்களோடு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உடன்படிக்கை வைக்கிறார். அதே போல தாவீதோடு ஆபிரகாமோடு உடன்படிக்கை வைக்கிறார். இவர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் கர்த்தரோடு உடன்படிக்கை வைத்தவங்க. கர்த்தரோடு ஏன் இவர்கள் உடன்படிக்கை வைக்கணும், கர்த்தர் ஏன் இவர்களோடு உடன்படிக்கை வைக்கணும்னா இவர்கள் தான் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தாங்க. நோவாவின் காலத்தில் நோவாவை தவிர உத்தமன் யாருமே இல்லை. சோத்திரம் மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சோத்திரம் அதே போல பார்க்கும் பொழுது தாவீதும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் இருந்தார். மோசே மலையில் 40 நாள் கர்த்தரோடு புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்காக
என்ன செஞ்சாரு? காத்திருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதே போலதான். ஆபிரகாம் கர்த்தரோடு அதிக நேரங்கள் இருந்தார், கர்த்தரோடு பேசினார், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். இப்பேற்பட்டதான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியம் இவர்களோடு இருந்ததுனால தான் இந்த இடத்துல உடன்படிக்கை இவர்களுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல நோவாவின் உடன்படிக்கை குறித்தும் மோசேயின் உடன்படிக்கை குறித்தும் சில காரியங்கள் நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை. இந்த இடத்துல கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எப்போ உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் என்றால், வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இப்போ பலி செலுத்தும் பொழுது தொடர்ந்து கர்த்தர் உடன்படிக்கை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். பலி செலுத்துதல் என்பது உன்னை உயர்த்துகிறதான ஒரு காரியம். ஏதோ ஒன்றை உயர்த்தப்படுவதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதான ஒரு காரியம் தான் இந்த பலி. இப்போ ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக வேறு தெய்வங்கள் நம்ம வணங்கி கொண்டு அதை என்ன செஞ்சிருப்போம்? நம்ம உயர்த்தி இருப்போம். இந்த இடத்துல பலி செலுத்துவதற்கு அப்புறமா உடன்படிக்கை என்ன செய்யப்படுகிறது? கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றை நம்ம பெருசா நினைச்சு, நம்ம எதெல்லாம் பெருசாக நினச்சிருப்போம், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க அதை பெருசாக நினச்சிருப்பாங்க, பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை பெருசாக நினச்சிருப்பாங்க, மற்ற தெய்வங்களை வணங்குற அதை பெருசாக நினச்சிருப்பாங்க. இப்படி தங்களுக்கு பெரிதாய் தோன்றி அதை தங்களுடைய இருதயத்தில் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் உயர்த்துதலின் வாயிலாக நாம் அதற்கு என்ன செய்கிறோம்? பலி செலுத்துவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக அது இருக்குது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ மோசையின் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மோசையோடும் ஜனங்களோடும் கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். இந்த இடத்துல பலி செலுத்தப்பட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், பலி செலுத்துதல் என்பது உன்னை உயர்த்துவதற்காக. யாருக்காக நம்ம பலி செலுத்துகிறோமோ அவர்களே என்ன செய்கிறோம்? நம்ம உயர்த்துகிறோம். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் எது எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக தேவனை காட்டிலும் உயர்வானதாய் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம உயர்த்தி இருந்திருக்கிறோமோ அதற்கு எல்லாமே நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அதற்கும் நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட வேண்டும்? முறிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உடன்படிக்கை முறிக்கப்படாமல் ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமானா ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். போராட்டத்தின் வழியாக, தேவனுடைய இரக்கத்தின் வழியாக, அவருடைய கிருபையின் வழியாகத்தான் என்ன செய்கிறோம்? நம்ம இன்னைக்கு ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஸ்தோத்திர உடன்படிக்கை முறிக்கப்பட்டு கேட்ட உடனே நமக்கு பதில் என்ன செய்யல? வரல. நம்ம போராடி 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 தான் நம்ம ஜெபிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கை முறிக்கப்படாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கும். எனவே ஸ்தோத்திரம் இந்த உடன்படிக்கை முறிக்கப்படுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதான காரியம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் தேவ சித்தத்தின் மத்தியில் நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது உடன்படிக்கை முறிக்கப்பட்டதற்கு அப்புறமா நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்திற்கு இருக்கிறதான தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவ சித்தத்தின் மத்தியில் நம்ம ஜெபிக்காமல் இருப்பது. ஜெபத்திற்கு வருகிறதான தடைகள், உடனே பதில் கிடைப்பதற்கு தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கைகள் முறிக்கப்படாமல் இருப்பது. மூணாவது அதாவது நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதற்கு தடையா இருக்கிறதான காரியம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் இந்த உடன்படிக்கை முறிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம போராட்டத்தின் மத்தியில் என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம். போராடி போராடி நம்ம ஜெபிப்போம். இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெறாமல் இருப்பது நம்மளுடைய வாழ்க்கையில். மூன்றாவது போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெறாமல் இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்திற்கு எல்லாமே பதில் போராடி போராடி தான் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குமே ஒழிய, போராடி போராடி தான் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒழிய சோத்திரம் போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெறாமல் பதில் நம்மளுடைய வாழ்க்கையில் உடனே என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறதான போராட்டத்தில், சோதனையில்
இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜெயிச்சார். நமக்கு தெரிந்ததான காரியம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் 3 விதமான சோதனைகள் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு. ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த சோதனையில் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. இந்த ஒரு போராட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. இதை ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு போராட்டம் வரலையா, இவருக்கு உபத்திரவம் வரலையா அப்படின்னா இவருக்கு உபத்திரவம் வந்துச்சு. இவர் ஒரு பக்கம், அதான் இவருடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு பக்கம் இவர் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? எதிர்பார்ந்தாங்களா இல்லையா? வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இவருக்கு எதிர்ப்பானவர்களாகத்தான் இருந்தாங்க. இவர் தன்னுடைய ஊழியத்தை எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாத சூழ்நிலைகளை ஊழியத்தை செய்யலை, ஊழியத்தை நிறைவேற்றலை. இயேசு கிறிஸ்துவும் சில எதிர்ப்புகளின் மத்தியில் தான் என்ன செஞ்சாரு? ஊழியத்தை என்ன செஞ்சாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில சில ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமா போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வராது அப்படின்னா அது எந்த ஒரு காரியமும் அல்ல. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து போராட்டத்தை இந்த வசனத்தின் மூலமாக ஜெயித்தாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு போராட்டம் வந்துச்சு. ஆனால் அந்த போராட்டத்தை அப்போ எப்போ முழுமையா ஜெயிச்சு முடிச்சார் அப்படின்னா எப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட்டு சிலுவையில தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து சோதனம் இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில மரித்தாரோ அப்பொழுது பிசாசை முழுமையாக இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகத்தை ஜெயித்ததான கர்த்தர் நம் கூட இருக்கிறார். பாவத்தை, பிசாசை ஜெயித்ததான கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஆக அந்த ஜெயத்தின் பூரணம் எப்பொழுது உண்டானது என்றால் எப்பொழுது மாம்சம் சிலுவையில பலியிடப்பட்டதோ அப்பொழுதுதான் அந்த இடத்துல என்ன உண்டானது? முழுமையான ஜெயம் உண்டானது. இன்னைக்கு நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருக்கோம். சில ஜெயத்தை நம்ம பெற்றோம். வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறோம்? ஜெயத்தை பெற்றுக்கணும். வார்த்தையை அறிக்கையிட்டு இப்போ ஜெபத்தில் வேத வசனத்தை சொல்லாமல் நம்ம ஜெபிப்போமா? நிறைய நேரங்கள் வேத வசனத்தை சொல்லி தான் என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம். என்னை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே, அதனால இவர்கள் என்ன செய்யுங்க? நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறீர் என்று சொன்னீரே, அதனால் என்ன செய்யுங்க? ஜெபத்திற்கு பதில் தாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது வேத வார்த்தையை மையப்படுத்தி என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். வேத வார்த்தையை மையப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வேத வார்த்தையை முன்னிட்டு பிசாசை ஜெயித்தது போல நம்மளும் வேத வார்த்தையை மையப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது நம்ம சில ஜெயங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மீண்டுமாய் அந்த போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து முழுமையாக ஜெயத்தை பெற்றார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். மாம்சம் எப்பொழுது சிலுவையில் பலி செலுத்தப்பட்டதோ தன்னுடைய ஜெயத்தை முழுமையாக சுதந்திரித்து கொண்டார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அது நல்ல ஒரு காரியம். அதே போல் நம்மளுடைய மாம்சம் எந்த இடத்துலையுமே வெளிவரவே கூடாது. நம்மளுடைய மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படணும். நம்மளுடைய மாம்சம் என்பது சோத்திரம். மாம்சம் தான் நிறைய தடைகள். ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு என்ன தடை? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாம்சம்தான். ரெண்டாவது இந்த உலக மனிதர்கள். அடுத்து சோத்திர பிசாசின் கிரியைகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகள். இது எல்லாமே ஜெபத்திற்கு என்னது? ஒரு தடை. இப்போ ஜெபத்திற்கு பதில் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான நன்மை எங்கேருந்து வருது? பரலோகத்திலிருந்து தான் வருது. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு சோத்திரம் ஒரு கடையில் தேவையான சோத்திரம் பொருட்களை எல்லாம், நன்மையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு பணத்தை வேறு இடத்துல நம்ம கொடுப்போமா? வேறு கடையில் கொடுப்போமா? பணம் எங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த கடையில் கொடுத்துட்டு அப்படின்னா கடைக்காரன் என்ன செய்வாங்க? சும்மா விடுவாங்களா? ஸ்தோத்திரம். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவும் பூரணமான வரும் பரலோகத்திலிருந்து வருகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து வரும் பொழுது நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக நம்மளுடைய வேண்டுதலின் கிரயம் எங்கே செலுத்தப்படணும்? பரலோகத்தில் செலுத்தப்படணும். வேறு எங்கேயும் போகக்கூடாது. அப்போ இதற்கு தடைகள் தான் நம்மளுடைய மாம்சம். முதலாவது தடையை நம்மளுடைய மாம்சம்தான். அடுத்துதான் சோதனை பிசாசின் கிரியைகள், அடுத்துதான் உலக மனிதர்கள் சோதனை, அடுத்துதான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளின் கிரியைகள். இதுதான் அடுத்தடுத்த தடையாக இருக்கும். அப்போ ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு நிறைய தடைகள் இருக்கும். அதை வார்த்தையினால நம்ம ஜெயிக்க முடியும். சோதனை மற்ற காரியத்திலெல்லாம் நம்ம வார்த்தையினால் என்ன செஞ்சிடலாம்?
ஜெயிச்சிடலாம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகள் கிரைகளை வார்த்தையினால ஜெயிச்சிடலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிசாசை வார்த்தையினால தான் என்ன செஞ்சாரு? ஜெயிச்சாரு. ஆனா மாம்சத்தை நம்ம ஒடுக்குனாத, மாம்சத்தை வார்த்தையின் மூலமாக ஜெயிக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், மற்ற எல்லா விஷயத்தையுமே, உலகத்தினால் வர தடைகள், பிசாசினால் வர தடைகள், எல்லா தடைகள் நம்ம வார்த்தையினால ஜெயிச்சிருவோம். ஆனா நம்மளுடைய மாம்சம் தடையாக இருக்கும் பொழுது, நம்ம மாம்சத்தின் தடையை தாண்டி தான் நம்மளுடைய விண்ணப்பம் அடுத்த இடத்துக்கு என்ன செய்யும்? அடுத்த இடத்துக்கு போய் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யும்? பரலோகத்தை போய் அடையும். ஆனால் நம்முடைய மாம்சம் தடையாக இருந்துச்சுன்னா, அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய மாம்சத்தை முதலாவது ஒப்பு கொடுக்கணும். என் மாம்சத்தை சிலுவையில் அறையும்படியாக நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். சோதரம், என்னுடைய மாம்சம் வெளிப்படக்கூடாது. ஒவ்வொரு நாட்களும் நம்மளுடைய பாவ அறிக்கையின் ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை செய்து என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். இப்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய மாம்சத்தின் கரைகள் நீங்கி கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதற்கப்புறமா நம்ம ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உடனே நமக்கு பதிலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம், அப்போ போராட்டத்தில் ஜெயம் பெறுவதற்கு 2 விஷயம். வார்த்தையின் நிறைவு நமக்குள்ள இருக்கணும். வார்த்தை நிறைவு நமக்குள்ள இருக்கணும். 2வது பார்க்கும் பொழுது நம்மளுடைய மாம்சம் அந்த ஜெபத்தில் வெளிப்படவே கூடாது. மாம்ச சிந்தையோ மாம்ச யோசனைகளோ அந்த நேரத்தில் உலக மனிதர்களுடைய நினைவுகளோ அந்த ஜெபத்தில் வெளிப்படவே கூடாது. முழுக்க நம்ம ஆவின் சிந்தையோடு தான் நம்ம இருக்கணும். நம்ம ஜெபத்திற்கு உட்காரும் பொழுது மாம்சம் வருதா, சோதனை, உடனே நம்மளுடைய ஜெபத்தை முன் வைக்கக்கூடாது. அந்த மாம்ச சிந்தை நம்ம விட்டு வெளியில தள்ளக்கூடியதான காரியத்தை நம்ம செய்யணும். மாம்ச சிந்தை வெளிப்போவதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சிந்தனையில வந்துட்டார்னா நம்மளுடைய மாம்ச சிந்தை என்ன செய்யும்? நம்மளை விட்டு விலகிரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சிந்தனையில அவருடைய பிரசன்னத்தை ஊற்றிட்டார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறதான, நம்ம ஜெபிக்க போகிறதான இடத்தை ஆளுகை செஞ்சுட்டார் அப்படின்னா, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, மாம்சம் ஒடுக்கப்பட்டுரும். மாம்ச சிந்தையே இருக்காது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜெபத்தை முன்வைப்போம். அப்பொழுதுதான் சோதனை ஜெபத்திற்கு உடனே என்ன செய்யும்? பதில் கிடைக்கும். எனவே 2வது ஒரு காரியம் சொன்ன பாருங்க, உடன்படிக்கை முறிக்கப்படாமல் இருப்பது. இந்த உடன்படிக்கை முறிக்கப்படணும் அப்படின்னா, சோத்திரம், அந்த உடன்படிக்கை முறிக்கப்படுவதற்கு நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு சோத்திரம் 3வது காரியம் நம்ம பார்த்தோம். சோத்திரம், நம்மளுடைய மாம்சம் ஒடுக்கப்பட வேண்டும், மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதே போல வார்த்தையின் நிறைவு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த நாட்களில சோத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? அற்புதத்தினாலயா, அதிசயத்தினாலயா, சோதனை வார்த்தையினாலயா? வார்த்தையினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதான். அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சுவீங்க அப்படின்னா சோத்திரம், அதுலேயுமே வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 2:41 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வார்த்தையினால ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசிகள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அதே போல 6ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வேத வசனம் விருத்தி அடைந்ததுன்னு இருக்கும். அதனுடைய முடிவில் ஆசாரியர்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு இருக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் இருக்கும், ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அற்புதத்தின் மூலமாக, அதிசயத்தின் மூலமாக ரட்சிக்கப்படல, வார்த்தையின் மூலமாகத்தான் விடுதலை, வார்த்தையின் மூலமாகத்தான் சுகம். வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோதனை, போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது நம்ம சில விஷயத்துல விடுதலை பெறாமல் இருக்கிறோம். போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது சில விஷயத்தை நம்ம விடுதலை பெறாமல் இருக்கிறோம். விடுதலை பெறாம நம்ம ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? இப்போ ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சிறைச்சாலையில் கைதியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். அவர் விடுதலையாக்கப்பட்டவரா, விடுதலையாக்கப்படாதவரா? விடுதலையாக்கப்படாதவர். இப்போ அவர் உள்ள இருந்து நினைக்கிறாரு, வெளியில், அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கு நான் போய் இப்படிலாம் நான் பார்க்கணும், குடும்பத்தை இப்படிலாம் கவனிக்கணும், இப்படிலாம் வேலைக்கு போய் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், வைக்கணும்னு நினைக்கிறாரு. உள்ளே இருந்துக்கிட்டே அது நடக்குமா? சிறைச்சாலையில் இருந்து கொண்டே சோத்திரம் உலகத்தில் நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சா நடக்குமா? அவர் விடுதலையாக்கப்படும் பொழுதுதான் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, உலகத்தில் அவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற நினைக்கிறாரோ அதெல்லாம் என்ன செய்யும்?
கிடைக்கும். உள்ள இருக்கிற வரைக்கும், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவருக்கு விடுதலையே கிடையாது. அப்போ விடுதலை பெற்றுக்கொண்டதற்கு அப்புறம் தான் உலகத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறதான விஷயங்கள் உள்ள இருந்து கொண்டே நினைச்சா நடக்காது, வெளியில வந்தாதான் என்ன செய்யும், நடக்கும். அதே போலதான் ஜெபத்திற்கு பதில் நம்ம சில காரியங்களில விடுதலை அடையாம இருப்போம், சில போராட்டத்துல விடுதலை அடையாம இருப்போம். ஜெபத்துல நம்ம உட்காரும் பொழுதே சிந்தனை சிதறல்கள் வரும், ஜெபத்துல உட்காரும் பொழுதே குடும்பத்துல போராட்டங்கள் வரும், ஜெபத்துல உட்காரும் பொழுதே ஏதாவது ஃபோன் கால் வரும். இது எல்லாமே ஜெபத்திற்கு நமக்கு தடையா இருக்கிறதான சில போராட்டமான காரியங்கள். இது நம்ம ஜெபத்துல இருக்கும் பொழுது இது நம்ம வாழ்க்கையில கண்டினியூவா வருது அப்படின்னா அதிலிருந்து நம்ம விடுதலை பெறாமல் இருக்கிறோம். அதுல முதலாவது நம்ம விடுதலை பெறும் பொழுதுதான், அதுல நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா, சோதனம். எனவே உடன்படிக்கை முறிக்கப்படும். இரண்டாவது விஷயம், தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை முறிக்கப்படணும். அது முறிக்கப்பட வேண்டும் என்றால் சோதனம் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்வது அவசியமான ஒரு காரியம். இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வது எதனால? வார்த்தையினால. சோதனம், மாம்சம் சிலுவையில் அறையப்படுவதனால. அல்லேலூயா, சோதனை. இப்போ நாகூம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 1081வது பக்கத்துல நாகூம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள், முதல் காரியம் வாசிங்க, மலைகளின் மேல் வருகிறது. முதல் காரியம் பதில். ஸ்தோத்திரம். வருவதற்கு என்ன பதில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளில பதில், சமாதானத்தினுடைய பதில் வர வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்திற்கு முன்பாக 3 காரியத்தை செயல்படுத்தணும். நம்மளுடைய ஜெபத்தின் மத்தியில தேவ சித்தம் இருக்கணும். அதே போல நம்ம ஜெபத்தின் மத்தியில உடன்படிக்கை முறிக்கப்பட்டு நாம் ஜெபத்தில் இருக்கணும். அதே போல ஜெபம் பண்ணும் பொழுதே சில போராட்டங்கள் வருதா, அந்த போராட்டத்தில் ஜெயம் பெற்று விடுதலையாக்கப்பட்டு ஜெபத்தில் நம்ம இருப்போம். ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். சமாதானத்தை கூறுகிறதான தேவனுடைய பதிலின் வார்த்தைகள் நம்ம மத்தியில கடந்து வரும். அப்போ ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததற்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அதே வசனத்தை வாசிக்கலாம். யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, உன் பொருத்தனைகளை செலுத்து. போதும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததற்கு அப்புறம் நம்ம பண்டிகைகளை ஆசரிப்பது, பொருத்தனைகளை செலுத்துவது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நன்றி செலுத்துவதன் ஒரு அடையாளமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு விரோதமாக அசீரியர்கள் வரும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன நடந்தது அப்படின்னா, எருசலேமில் எந்த ஒரு பண்டிகைகளும் கொண்டாடப்படலை. பண்டிகைகள் எருசலேமில் என்ன செய்யும், கொண்டாடப்படும். எருசலேமில் மாத்திரம் யூதர்கள் கிடையாது, சமாரியாவில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எருசலேமில் மாத்திரம் யூதர்கள், மற்ற நிறைய இடங்களில் யூதர்கள் இருக்கிறாங்க. சமாரியாவில் இருக்கிறாங்க, கலிலேயாவில் இருக்கிறாங்க, யூதேயா தேசத்தில் யூதர்கள் இருக்கிறாங்க. சோதரன், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சோதரன் அதில் சொல்லப்பட்டிருக்கும், சகல பட்டணத்தாரிலும் இருந்து வந்ததான யூதர்கள் எருசலேமில் என்ன செஞ்சாங்க, பெந்தைகோஸ்தே நாளில கூடினார்கள் இருக்கும். அப்போ சகல நிறைய பட்டணங்களில் யூதர்கள் உண்டு. இப்போ இருக்கிற நிகழ்கால கட்டத்தில் இந்தியாவிலும் யூதர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் எங்க இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோதரம் இப்படி யூதர்கள் எல்லாருமே சோதரன் ஒரு பண்டிகை நாட்களில் எல்லாருமே எங்க கூடி வருவாங்க அப்படின்னா எருசலேமில் கூடி வருவாங்க. இப்போ அசீரியர்கள் எதிராக எழும்பினதான சூழ்நிலைகளில் இந்த பண்டிகைகள் எதுவுமே கொண்டாடப்பட்டவைகளா இல்லை. சோதரம் பொருத்தனைகள் செலுத்தப்பட்டவைகளா இல்லை. பொருத்தனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சோதரம் பாவ நிவாரணமாக, குற்ற நிவாரணமாக சில காளைகளையோ புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ பலி செலுத்துவதற்காக யூதர்கள் பொருத்தனை செய்திருப்பாங்க. அந்த பொருத்தனை செலுத்தப்படலை, பண்டிகை என்ன செய்யலை, ஆசரிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா அசீரியர்கள் படையெடுத்து எதிராக வராங்க. ஆனால் இந்த இடத்துல முதல் வசனம் சொல்கிறது, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் சோத்திரம் மலைகளின் இருந்து இறங்கி வருகிறது. அசீரியர்களில் 1,85,000 பேர் தூதர்கள், அதாவது தூதர்கள் மூலமாக கொலை செய்யப்பட்டாங்க, முறிக்கப்பட்டாங்க. சோத்திரம் நமக்கு எதிரியாக இருந்ததான அசீரியர்கள் எல்லாருமே முறியடிக்கப்பட்டு விட்டாங்க. சோத்திரம் நம்ம பண்டிகையை ஆசரிக்கப்படாமல் இருப்பதற்கு, பொருத்தனைகள் செலுத்தப்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்ததான அசீரியர்கள் என்கிறதான எதிரிகள் முறியடிக்கப்பட்டு விட்டாங்க. இனி யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, அதற்கு எந்த தடையுமே இல்லை. அசீரியர்கள் தடையா இருக்க போறதல்ல. யூதாவே உன் பொருத்தனைகளை செலுத்து, அதற்கும் எந்த தடையும் இல்லை. பண்டிகை பொருத்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது பண்டிகை ஒரு குறிப்பாக 2 பண்டிகைகளை பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, நிறைய பண்டிகைகள் இருக்கும். இந்த பஸ்காவை குறித்து பார்க்கும் பொழுது இது எதற்கு ஆசை இருக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து
விடுதலை செய்யப்பட்டதான அந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த பஸ்காவை என்ன செய்யணும், ஆசரிக்கணும். அப்படின்னா நன்றி செலுத்தணும். பாவ நிவாரண நாள், இந்த பாவ நிவாரண நாளில் சோத்திரம் என்ன செய்யணும் அப்படின்னா, காளைகளையோ சோதனம் மற்ற பழுதற்றதான சோதனம் புறா குஞ்சுகளையோ என்ன செய்யணும், பலி செலுத்தி பாவ நிவாரணத்தை என்ன செய்யணும், தீட்டுப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளணும். இது பாவ நிவாரண பண்டிகை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பாவ நிவாரண நாள் வரும். அந்த நாளில் யூதர்கள் யாரும் வேலையை என்ன செய்யக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இந்த பாவ நிவாரண நாளில் தான், பாவ நிவாரண பண்டிகையில் தான் சோத்திரம் பாவ நிவர்த்தி செய்வதற்காக யூதர்கள் எருசலேமில் வந்து சோத்திரம் என்ன செய்வாங்க, ஆசரிப்பு கூடாததற்கு முன்பாக பலி செலுத்துவாங்க. இந்த ஒரு நாளில் தான் ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் சோத்திரம் இந்த ஆசாரியன் கடந்து செல்வார். அது இந்த பாவ நிவாரண நாள் தான். இந்த பாவ நிவாரண நாளில் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பொருத்தனைகள் என்ன செய்வாங்க, செலுத்தி பாவ நிவர்த்தி என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அப்போ பஸ்கா பண்டிகை என்பது, பாவ நிவாரண பண்டிகை என்பது, யூதர்களின் மற்ற பண்டிகை என்பது சோத்திரம் நன்றி செலுத்தும் வண்ணமாக பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்கு ஏதுவாக இந்த பண்டிகைகள் என்ன செய்யப்பட்டது, கொண்டாடப்பட்டவைகளாக இருந்தது. இந்த பொருத்தனைகள் செலுத்தப்பட்டவைகளாக இருந்தது. ஆக சோதரன் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததற்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ ஜெபத்திற்கு பிறகு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதே போல பண்டிகைகளை நம்ம ஆசரிக்கணும். கர்த்தருக்காக நம்ம பொருத்தனைகளை செலுத்துகிறவர்களாக காணப்படணும். ஒவ்வொரு நாட்களும் ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை நம்ம துதித்து ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை சோதனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்கள் வரைக்கும். அல்லேலூயா, சோத்திரம். எனவே ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் சோதனை நம்ம என்ன செய்யணும், 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். பதில் கிடைத்ததான ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததான அந்த நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சோத்திரம் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இதுக்கப்புறம் தான் ஒரு வார்த்தை சொல்லுது. அடுத்த பகுதியை வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் என்று சொல்லும் பொழுது அசீரியர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒரே ஒரு காரியம், துஷ்டன்னா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் என்னப்படுவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன். உபாயம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆலோசனை, தந்திரமாக ஆலோசனை செய்கிறதான ஒரு காரியம்தான் உபாயம். இதனுடைய பொருள் தான் உபாயம். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவர்கள் யார் என்னப்படுவாங்க, துஷ்டன் என்னப்படுவாங்க. எப்படியாவது அந்த பட்டணத்தை அழிக்கணும், எப்படியாவது இந்த பட்டணத்தை முறியடிக்கணும், இப்படி தந்திரமாக யோசனை செய்கிறதான ஆலோசனைக்காரர்கள் தான் உபாயம் செய்கிறவர்கள். இப்போ இவர்கள் தான் யார் என்னப்படுவாங்க, துஷ்டன் என்னப்படுவாங்க. அப்போ எருசலேமை அழிக்க நினைத்ததான துஷ்டர்கள், உபாயம் செய்ததான அந்த துஷ்டர்கள் இனி என்ன செய்ய என்ன 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 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்போ ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள் 3 காரியங்கள் பார்த்தோம். பதில் கிடைத்ததற்கு அப்புறமா நம்ம நன்றி செலுத்தணும், பண்டிகைகளை ஆசனிக்கணும், பொருத்தனைகளை செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் வசனம் என்ன சொல்லுது, இனி அந்த துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இனி அந்த போராட்டம் நமக்கு கடந்து வருவதில்லை. அப்போ இனி அந்த நெருக்கம், இனி அந்த வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில கடந்து வருவதில்லை. சோத்திரம். காரணம் என்னவென்றால் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு, சோத்திரம், ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு தடையா இருந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நீங்க நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம தேவ சித்தத்தை செய்யணும். அதே போல உடன்படிக்கை, தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை முறிக்கப்பட்டு இருக்கணும். 3வது பார்க்கும் பொழுது போராட்டத்துல சோத்திரம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதான விஷயத்துல என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ அந்தந்த போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெறணும். தொடர்ந்து அடுத்தபடியாக 2வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கர்த்தருக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததற்கு அப்புறமா கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அப்பொழுதுதான் ஜெபத்திற்குரியதான பதில், நன்மையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். சோதனை இப்படியாக ஜெபத்திற்கு முன்பாகவும் ஜெபத்திற்கு பின்பாகவும் நம்ம செய்ய வேண்டியதான இந்த காரியத்தில் ஜெபத்திற்கு முன்பாக என்ன செய்யணும், தேவ சித்தத்தை செய்யணும். உடன்படிக்கை, தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை முறிக்கப்பட்டிருக்கணும்.
போராட்டத்தில் ஜெயம் பெற்று இருக்கணும். ஜெபத்திற்கு பின்பாக பண்டிகைகளையும் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இந்த நன்றி செலுத்தலின் காரியம் தொடர்ச்சியாக நடைபெறணும். ஏனென்றால் எருசலேமில் சோத்திரம் ஒவ்வொரு வருடமும் நிறைய பண்டிகைகள் சோத்திரம் நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் அந்தந்த நாளுக்கு ஏற்றபடி தொடர்ச்சியாக என்ன செய்யும்? பண்டிகைகள் நடைபெறும். ஆக ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததற்கு அப்புறம் தொடர்ச்சியாக கர்த்தருக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இப்படி நடந்தாதான், ஜெபத்திற்கு முன்னாடி இப்படி நம்ம இருந்தா, ஜெபத்திற்கு பின்னாடி இப்படி நம்ம இருந்தா சோத்திரம் முடிவு வரைக்கும் துஷ்டன் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. முடிவு வரைக்கும் நமக்கு எதிராக நம்ம எந்த போராட்டம் நமக்கு எதிராக தெரிஞ்சிச்சோ, எது நம்மளை அதிகமாய் கவலைப்படுத்தினதோ, எந்த விளைவு நம்மை அதிகமாய் சோர்வுக்குள்ளாக நடத்தினதோ அந்த துஷ்டன் இனி நம்ம வாழ்க்கையில் கடந்து வருவதே இல்லை. அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நம்ம நடந்து செயல்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த வேளையில் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான நம்மோடு பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வனாந்திரமான ஒரு போராட்டங்களை என்ன செய்கிறோம்? நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் நிறைய ஜெபத்திற்கு நமக்கு பதில் கிடைக்கிறதற்கு நிறைய தாமதங்கள், பதில் கிடைப்பதற்கு நிறைய தாமதங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஜெபத்தின் மத்தியில் தேவ சித்தம் இல்லாத பொழுது, ஜெபத்தின் மத்தியில் உடன்படிக்கை முறிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, இந்த நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கேட்போம். ரட்சிக்கப்படாததற்கு முன்னாடி நம்ம எதிலெல்லாம் ஐக்கியமாக இருந்தோமோ அதிலெல்லாம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை முறிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை முறிக்கப்படுவதற்கு, இந்த போராட்டத்திலிருந்து நம்ம ஜெயத்தை பெறுவதற்கு முடிவாக நம்ம என்ன செய்யணும்? வேத வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெயம் பெறணும். நம்மளுடைய மாம்சம் சுட்டரிக்கப்படணும். நம்மளுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படணும். இதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? தொடர்ந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது, துஷ்டன் இனி நம் வழியாய் கடந்து வருவதில்லை. ஓ ரிபலரபா சந்தரலரபா துரபலரபா உதர ஹதுரபலர சந்தரலரபா. ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தோல்விகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருக்கிறோம். எத்தனையோ தேவைகளின் நெருக்கடியின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறோம். எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் நாங்கள் சோர்ந்து போனதுண்டு. அநேக நாட்கள் நாங்கள் மனதில் பலவீனப்பட்டதுண்டு. அநேக நாட்கள் நாங்கள் தனிமையை சந்தித்ததுண்டு. எங்களுடைய நண்பர்கள் எங்களை ஒதுக்கின நிலையை நாங்கள் அப்பா அனுபவிச்சிருக்கிறோம். எங்களுடைய சொந்த பந்தங்கள் எங்களை தள்ளின நிலைமையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இதன் மத்தியில் கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு தாமதமான காரியங்களையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தருவீராக. எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தருவீராக. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தரும். ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசை. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. போராட்டத்தில் நாங்கள் ஜெயம் பெற்று ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைப்பதற்கு அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்பதற்கு நீர் உதவி செய்ய வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.
நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். மறு உத்தரவு அருளும் தேவன் என்கிறதான தலைப்பில் இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாகும் 1:15 ஒப்பீடுதலில் அநேக காரியங்களை நாங்கள் இந்த வேளையில் தியானிக்க உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி. வார்த்தை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுடைய பலன் போதாத ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் அவருடைய நடத்துதலையும் நாங்கள் வேண்டுகிறோம். வார்த்தையின்படி நாங்கள் நடந்து, வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜீவித்து, வார்த்தையின் கர்த்தாவே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கடந்து வந்து தேவநாமத்தை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத உம்முடைய பிரசன்னமும் ஆவியின் ஒரு மனமும் தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. துதி கன மகிமை புகழ் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நாம் ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.